டேய் திசை மாறுகிறது. இதை இன்றைக்கு இதுக்கு ஒரு ஜாதி சாயம் பூசக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன் நான். அதை எல்லாத்தையும் அந்த பாலிடிக்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு பார்த்தாலும் இரண்டு குடும்பங்களை பற்றியும் இந்த இடத்துல பேசணும். முதல்ல சுவாதியினுடைய குடும்பம் ஆரம்ப கட்டத்துல இருந்தே எங்க பொண்ணுடைய டோன்ட் பிரிங் டிஸ்ஹானர் டு அவர் டாட்டர் அப்படிதான் பேசினாங்க. ஸோ இதில் கௌரவம் மட்டுமே அவர்களுக்கு அடங்கி இருப்பதாக முதல் நாளிலிருந்தே நான் பார்க்கிறேன். முதல் நாள் அந்த கொலை நடந்த அன்னைக்கு மீடியா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனப்போ மீடியாவுக்கு கிடைச்ச ட்ரீட்மெண்ட்டே வேறாங்க. எந்த மீடியா கிட்ட பேசணும், யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு அங்கேயே அவங்க கௌரவம் தான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? தண்ணியிலேயே தண்டால் அடிப்பட்டா. என்னது தரையில தண்டால் அடிப்பீங்களா? என்னடா சொல்றீங்க? என்னடா முக மூட்டுமா? ஆமா, இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் எங்க போயிட்டாங்க? எனக்கு அவர் தான் வேணும்னு சொன்னேன், நீங்க புரிஞ்சுக்கல. என்ன பண்ணாலும் நீ நினைச்சது நடக்காதுமா. அவரும் பேசினாரு. அவர் நல்லவராக இருக்கலாமா, ஆனா நம்மளால இல்லை. 4 பேர் சொல்லிதான் அந்த ஊர் நம்ம. இந்த ஊர் என்ன பார்க்குற கேவலமான பார்வையை என்கிட்ட கொடுத்துருக்கு. அப்பயும் புரிஞ்சுக்க முடியாதா? வேணான்னு சொன்னா விட 4 பேர் பழிச்சுக்கிட்டே என்னால் வாழ முடியாது. உங்களுக்காக மட்டும்னா சொல்லுங்க, நான் விட்டுட்டு வந்துடுறேன் அவங்கள. இதே மற்றவங்களுக்காகனா ஊரை நான் திருத்த முடியாது. என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன். நீங்களும் ஒரு பொண்ணு தானே, என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணமாய் 1 மாதத்துல அப்பா பிரிஞ்சு வர சொன்னா நீங்க பிரிஞ்சு வருவீங்களா? அப்படித்தானே நானே இவ்வளோ நாள் பழகிட்டு இருக்கேன். என்னால் எப்படி பிரிஞ்சு வர முடியும்? சும்மா சினிமா டைலாக்லாம் பேசிட்டு இருக்காத, அப்பா சொல்றது கேளு. நீ என்ன புரிஞ்சுக்கிறது இல்ல, என்ன யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. அதான் என் வாழ்க்கையை தேடி நானே வந்துட்டேன். ஹலோ சித்தி, எப்படி இருக்கீங்க? வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க?
அம்மா எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா என்ன என்னை பற்றி தான் பேசிட்டு இருப்பா. என்னை பற்றி பேசுகிறா, என்கிட்ட தான் பேசவே மாட்டேன்றா. வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் செஞ்சேன், சந்தோஷப்பட்டாங்க. இப்போ என்னோட வாழ்க்கையே கேட்குறேன், தரமாட்டேங்கிறாங்க. உங்களை காயப்படுத்தாமலாவது எடுத்துக்கலாம்னு நினச்சேன், விடலையே. நீ அப்பா சொல்லும், அதனால அம்மாவை எப்பவுமே கதை சொல்லிட்டு தான் இருப்ப. 2 பேரையும் தான் சொல்கிறேன். அப்பா மட்டும் என்ன, என் மேலே பாசத்தை கொட்டினாரு. எது வரைக்கும்? அவருக்கு பிடிச்ச விஷயமெல்லாம் செய்கிற வரைக்கும். சில சமயம் எனக்கே தோணும், கஷ்டப்படுத்திட்டணும்னு. அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் அமைச்சிக்கிட்டேன்னா நான் எல்லாத்தையும் மறக்கணும். அது என்னால் முடியுமா? அதுக்கப்புறமா நான் சந்தோஷமாக தான் இருப்பேனா? என்னோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா தெரியல. இதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்ட போது பல பகுதிகளை நாங்கள் இழந்துதானே ஆகும். வாழ்க்கையில் எல்லா நொடிகளும் எனக்கு திருப்பி கிடைக்காது. விடுமா, பையன் எப்படி இருக்கான்? பையன் ரொம்ப சுட்டி போல. அவனை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. குழந்தை தானம்மா. அவன் என்ன பண்ணுறான், எப்போ எதுக்கு சிரிக்கிறான், எதுக்கு அழுகுறான், எனக்கே புரிய மாட்டேங்குது. நான் ஒரு கோமலி மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று சித்தி, நான் இந்த சின்ன குழந்தைய புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நான் எவ்வளோ பெரிய பொண்ணாக இருந்தாலும் என்னோட அப்பா அம்மாவுக்கு நானும் ஒரு குழந்தை தான். அவங்க இது வரைக்கும் என்னை புரிஞ்சுட்டா இருக்காங்க. இந்த குழந்தைய தள்ளி போக தானே சொல்கிறாங்க. அவங்க நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்க பின்னாடி பேசுகிற 4 நல்ல மனுஷங்களுக்காக கௌரவத்தை இழக்கக்கூடாது, அவ்வளோதானே? ஜாதி மதம் தான் எங்கள் சந்தோஷத்தை விட அவங்களுக்கு பெருசாக தெரியுதுல்ல. சமூகம்னு இருக்கு. சமூகமா? சமூகம் நமக்கு என்ன பண்ணுச்சு? சமூகத்துக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கையில நண்பர்கள் சொந்தக்காரங்க தேவைதான். நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க நினைக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷத்தை பார்த்து வைரேறியவங்க நம்ம நண்பர்களாகவோ சொந்தக்காரங்களாகவோ இருக்க முடியாது. அது சமூகம் இல்லாமல் நீயும் வாழ முடியும். எவ்வளோ பேசினாலும் இது முடியாது. ஏன்னா அவங்க அங்கே நினைக்கிறது தான் கரெக்ட். நீ பொண்ணுமா? இந்த பிரச்சனை ஆம்பளை பொம்பளைங்கன்னு பாரபட்சம் கிடையாது. எனக்கு நடந்தது எல்லாமே அவங்களுக்கு நடந்ததில்லை. இதே தானே அவங்க வீட்லேயே பண்ணாங்க. நாங்கள் வெளியே வந்து சந்தோஷமாக தானே இருக்கோம். அவங்களால தான் எங்கள் முடிவு ஏற்றுக்க முடியல. நல்ல பாயிண்டாக தான் பேசுகிற. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன் சித்தி, ஒரு பொண்ணு யாராவது லவ் பண்ணிட்டு பெற்றவங்க சொல்கிற மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாலோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படியாவது வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாலோ இந்த சமூகம்னு சொல்கிறீங்களே, சமூகம் எப்படி எப்படி பேசணும் உங்களுக்கே தெரியும். இந்த சமூகத்துக்காக இனியும் எங்களை தள்ளி போக சொல்லாதீங்க. சரிங்க சித்தி, நான் அப்புறமா பேசுகிறேன். அப்பா அம்மா கேட்டதா சொல்லுங்கள். அவன் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டான், நானும் போய் ஆரம்பிக்கிறேன். டூ ஸ்டேட்ஸ் சுவாரஸ்யமான புத்தகம். இதை இங்கே படிக்க மட்டும்தான் முடியும், பேச முடியாது. தப்பாக தான் நினைப்பாங்க. ஏன், அவங்கவுங்க வீட்லேயும் தான். பிள்ளைகளோட சந்தோஷத்துக்கு முன்னாடி சமூகத்தோட தப்பான பார்வை தான் மீது பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கணும், வாழணும், எதுக்கு சந்தோஷப்படணும், வருத்தப்படணும்னு முடிவு பண்ணுற 4 பேர் தான் சமூகம். இங்கே சுய விருப்பங்களுக்கு கூட அனுமதி இல்லை. நான் எல்லா பெற்றவங்களையும் தப்பாக சொல்ல, அதே சமயம் எல்லா காதல் திருமணங்களும் சரின்னு சொல்லலை. குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் மதிப்பளிக்கப்படுது. அதே குழந்தைகள் சுயமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறமா அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் சமுதாயத்தின் போர்வையினால் ஒடுக்கப்படுது. ஆனால் உண்மையான காதல் திருமணங்களையாவது சமூகத்தின் போர்வையை எரித்திட்டு உங்கள் குழந்தைகளுடைய சுக துக்கங்களை தூரம் நின்று பார்க்காம பக்கத்தில் இருந்து பார்க்கலாமே. இது எல்லாத்தையும் யாரையும் காயப்படுத்தணும்னு நான் சொல்லலை, மனசில் பட்டதை சொல்லணும்னு தோணுச்சு. இந்த குட்டி கதை மூலமாக சொல்லியிருக்கேன்.